இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மதுரை தண்ணி சட்னி. இந்த மதுரை தண்ணி சட்னி நம்ம சூடான இட்லி தோசைக்கு சாப்பிட்றப்ப 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4-5 இட்லி சாப்பிட்லாம். அது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்றதை பார்த்துடலாம். தண்ணி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 8 பச்சை மிளகா, 100 கிராம் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, தாளிக்க தேவையான எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி சட்னிக்கு எடுத்து வச்சுருக்க 1 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 துண்டு இஞ்சியை போட்டுடுறோம். 3 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் துண்டாக நறுக்கி வச்சதை போட்டுக்கிறோம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நம்ம போட்டதெல்லாம் ஒரு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 8 பச்சை மிளகாயும் ஒரு வதக்கிடலாம். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறதுனால நான் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இது இப்போ ஆறினோடனே இதோட பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்குனதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பொட்டுக்கடலையை அதோட போட்டுடலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை போட்டுட்டோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்து எந்த பதத்தில் அரைக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோடனே 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். உளுந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறம் கிள்ளி வச்ச 2 வரமிளகா போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். இப்போ இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை தண்ணி கலந்து ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கலக்கி விட்டு ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிச்சோன்னே ஜாரில் தண்ணி ஊற்றிட்டோம். மதுரை தண்ணி சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக இருக்கும். நீங்கள் 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 இட்லி வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். நம்ம இப்போ மதுரை தண்ணி சட்னியை நம்ம சூடான இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த இட்லியோட தண்ணி சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம இட்லியோட இந்த சட்னி போட்டிருக்கப்ப இட்லி நல்லா ஊறி இருக்கும். இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த இட்லி நல்லா அந்த சட்னியில் ஊறி இருக்கப்போ நல்லா ஜூஸியாகவும் அந்த சட்னி நல்லா காரசாரமாகவும் நமக்கு இருக்கப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்லாம். தோசை, பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், கோயம்புத்தூர். நாங்கள் வீட்டு முறைப்படி செட்டிநாடு பலகாரம் எல்லாம் ஆர்டர் பேசிஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சீடை, அதிரசம், முறுக்கு எது தேவைன்னாலும் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8248632821. நன்றி, வணக்கம்.